தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீ பாசிட்டிவா திங்க் பண்ணு, பாசிட்டிவா தான் நடக்கும் அப்படின்னு. இல்லனா நீ மேனிஃபெஸ்ட் பண்ணு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் எதனால நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா? சோ அப்படி இருந்துச்சுன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. கரெக்டான டைம்ல தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சஜஸ்ட் ஆயிருக்கு. சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, உங்க லைஃபையே இயக்கிட்டு இருக்கிறது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். உங்களால பாசிட்டிவா இருக்க முடியாததுக்கும் இதெல்லாம் எப்படா நடக்கும் அப்படின்னு செல்ஃப் டவுட் வரதுக்கும் காரணமானது உங்களோட லாஜிக்கல் திங்கிங் தான். நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் உங்க மைண்டு பார்த்து கேட்டு படிச்சு கத்துக்குச்சு. சோ நீங்க அது பார்த்து கேட்டு கத்துக்கிட்ட விஷயம் தான் உங்களோட கான்சியஸ் மைண்ட்ல போய் சேவ் ஆயிருக்கும். சோ அதனாலதான் நீங்க அதெல்லாமே யோசிக்காம உங்களால செய்ய முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்க செய்யணுமேனு செய்யல, இது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டே டு டே லைஃப்ல வருது. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டோர்ட் இன் யோர் மைண்ட். அதெல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆயிடுச்சு. சோ நீங்க ஏதாவது ஒரு புது விஷயத்தை எடுக்கும்போது அதை பத்தி மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்லும் போது அது வந்து உங்களோட கேரியரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட லவ் லைஃபா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அம்பானி ஆகணும்னு கூட நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். சோ இது வந்து உங்களோட லெவல்ல இருக்கிற விட நீங்க ஜாஸ்தியா தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்க லாஜிக்கல் மைண்ட் என்ன திங்க் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது நம்ம ப்ரோக்ராமுக்கு புதுசா இருக்கு, சோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு உங்க லாஜிக்கல் மைண்ட் வந்து கண்டிப்பா திங்க் பண்ணும். சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி வந்து உங்க மைண்டுக்குள்ள ஏறும். பட் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், மிராக்கிள் டு happen. நீங்க ஒரு செயலை நீங்க எடுக்க போறீங்க, ஒரு செயலை செய்ய போறீங்கன்னா நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி அந்த செயலை செஞ்சா நீங்க அம்பானி கூட ஆகலாம் அப்படின்னு தான் தி சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சொல்லுது. இன்னொரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் ஹேப்பன் அப்படின்னா இட் வில் ஹேப்பன். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். தட் இஸ் கால்ட் மேனிஃபெஸ்டேஷன். சோ திருப்பி நான் சொல்றேன், உங்களுக்கு எப்படி கரெக்டா மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளியர் கட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லி தரேன். நீங்க நினைக்கலாம், எப்படா நான் வந்து அம்பானியெல்லாம் ஆக முடியும், நான் எப்படா நான் வந்து காரெல்லாம் வாங்க முடியும், நான் எப்படா நான் வந்து வீடெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஒரு லாட்டரி வாங்குறீங்களோ, இல்லனா நீங்க வந்து ஏதோ பிசினஸ் நீங்க ரன் பண்றீங்களோ, அப்படி இல்லனா நீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க லாட்டரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore rupees இல்லனா 12 crore rupees நீங்க அடிக்கலாம். சோ அந்த 12 crore rupees வச்சு நீங்க கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இல்லனா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பிசினஸ் டக்குன்னு ஹைப் ஆகலாம். சோ அதனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரலாம். அதனால நீங்க வீடோ காரோ உங்களோட ஆசையை வந்து நீங்க வந்து நிறைவேற்றலாம். சோ திஸ் இஸ் கால்ட் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணாம இது நடக்கும், நான் இதை சக்சஸ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா கம்பல்சரி அது வந்து நடக்கும், நடந்தே தீரும். பிகாஸ் இட் வில் ஹேப்பன் ஃபார் யூ. வாட் இஸ் ஸ்டோர்ட் இன் யுவர் மைண்ட் வில் கம் ஆஸ் a dream. சோ அதுதான் நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்ட்டு. சோ அவர் கனவு காணுங்கள் சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னா இந்த ஒரே அர்த்தம் தான் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். நீங்க எது எடுத்தாலும் நீங்க பாசிட்டிவா எடுத்தீங்கன்னா அது சக்சஸ்ல தான் போய் முடியும். எந்த ஒரு விஷயத்த நீங்க நெகட்டிவா எடுத்தீங்கனாலும் அது நெகட்டிவ்ல தான் போய் முடியும். சோ இந்த ஃப்ரேம்ல நான் இருப்பேன் நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா நான் இல்ல. ஆனா நீங்க நினைச்ச உடனே நான் வந்ததுதான் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். கொஞ்சம் கிரிஞ்சாதான் இருக்கும். சோ உங்களுக்கு இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி தெரியணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கம்பல்சரி அடுத்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், எந்த டைம்ல பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், சோ எந்த பொசிஷன்ல பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். சோ லா ஆஃப் யூனிவர்ஸ் கம்பல்சரியா உங்களோட ட்ரீம்ஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கும் நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்கள் நான் SN Vibes. அடுத்த வீடியோல சந்திப்போம். Bye guys.